ஹலோ யுவர்ஸ், நாம் இப்போ மட்டன் போன் சூப்பு பண்ண போகிறோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாமே கோர்ஸாக வச்சுக்கோங்க. இது நான் மிளகு போடுறேன். மிளகு, ஜீரகம் ரெண்டையும் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு மிளகு, ஜீரகம் போட்டுக்கணுங்க. இது வெங்காயத்தை கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு திக்னஸ் கொடுக்க போகுது. இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம், அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு போகிறதுக்காக. அதுக்கப்புறம் தக்காளியும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. ஒரு செகண்டுக்கு அது இது பண்ணட்டும். 2-3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். உரப்புக்கு நம்ம அதிகம் சேர்க்க போகிறது எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு மட்டன் போன் சூப்பு தானே நம்ம பண்ண போகிறோம். மட்டனும் போடணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போன் சூப் பண்ணுறதுக்கான போனி தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி போன் தான் டெல்லியில் எனக்கு நம்ம ஊர்லெலாம் வேறு மாதிரி கொடுப்பாங்கங்க, இங்கே இப்படி தான் கொடுத்தாங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அதை வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோடு சேர்ந்து இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனோன்னே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனோன்னா திருப்பியும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டோமோ அவ்வளோக்கு நமக்கு குடிக்கவும் நல்லாயிருக்கும். நமக்கு சூப்பு உடம்புக்கும் நல்லதுங்க. அதனால் மஞ்சத்தூள் நிறையா போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2-3 டம்ளர் நான் அந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். 2-3 ஸ்பூனு 2-3 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஏன்னா அது நல்லா வெந்து நமக்கு கிடைக்கணும்ல. அந்த தண்ணி தானே நம்ம குடிக்க போகிறோம். தண்ணி அந்த மட்டன் சாப்பிட்ணும், அதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தேக்கலை. பெப்பர், ஜீரா தான் அதோட நமக்கு ஃப்ளேவரே கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலை நிறையா போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா நமக்கு மட்டன் சூப்பு ரெடி ஆயிருங்க. எல்லாருமே குடிக்கலாம். பிள்ளைங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து வயசானவங்க மட்டன் சாப்பிட முடியல. இந்த மாதிரி சூப் குடிச்சிடாலே நமக்கு அதுலேருந்து தேவையான சத்து கிடச்சிருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பெப்பர் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஓகே, பாய்.